பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இன்றைய காலகட்டங்களிலே பேசப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அனுதினமும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிற காலமாக இருக்கிறது. வேத வாக்கியத்திலே தீர்க்க தரிசனங்களாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் காலங்களாக இருக்கிறது. வசனத்தை நாம் பார்க்கிறோம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்பொழுது நடைமுறைகளே ஆவிக்குரிய சபைகளிலே வாலிபர்களை கொண்டு தேவன் ஒரு அசைவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். உதாரணமாக, எங்களுடைய ஆலயத்தில் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். சிறுவர் ஊழியங்கள் நடைபெறுகிறது. அதிலே ஒரு சில சிறு பிள்ளைகள் தங்களுடைய ஆவிக்குரிய நிலையை இந்த சிறு பிரயாயத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்திலே வளர்க்கப்படுகிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. கடந்த நாட்களிலே என்னுடைய சபையிலே ஒரு சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லை. அவருடைய குழந்தைகள், 2 குழந்தைகள் அந்த தாயாருக்கு, அந்த சகோதரிக்கு ஜெபித்திருக்கிறார்கள். கர்த்தர் அற்புதங்களை உடனே அந்த சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அவர் செய்தார் என்கிற சாட்சிகளை கேட்க முடிந்தது. இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே உலகத்தின் வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் பார்க்கிற பொழுது சினிமா மோகமும் உலக ஆசாபாசங்களும் நிறைந்திருக்கிற இப்பொழுது உள்ள காலகட்டத்திலே நாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்கிற பொழுது தேவன் அவர்களை பயன்படுத்தக்கூடிய வழியிலே அவர்களை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறோமோ ஆவிக்குரிய நிலையிலே, அப்படிதான் அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது இப்பொழுது உள்ள காலகட்டம். தேவ ஆவியானவர் ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளையின் மேலே அவர் இறங்கி பலத்த காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட விருப்பங்களை பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது வேதத்தின் வாக்கியங்களிலே நமக்கு விதிக்கப்பட்டதான ஒரு கிருபை. இந்த கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் கூறிக்கொள்வோம் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படிக்கு, தேவனுடைய வருகைக்கு அடையாளமாக பலத்த காரியங்களை நம்முடைய வாலிபர்களும் நம்முடைய சிறு பிள்ளைகளும் அவர்கள் செய்வார்கள் என்பதில் எவ்வித ஆச்சரியமுமே இல்லை. தேவன் இந்த நாட்களிலே உங்களையும் என்னையும், நம்மை நம்பி கொடுத்திருக்கிற நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் வாலிபர்களையும் கர்த்தருக்கேற்ற வழிகளில் நாம் நடத்துவோம் என்று சொன்னால், இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் மூலியமாக அது நிறைவேறும். நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காக வளர்ப்போம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர்களை முற்றிலும் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்தினர்களும் தங்களுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட காரியங்கள் செயல்படுத்துகிறதற்கு அவர்களை ஊக்குவிக்க, வளர்க்க ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பாராட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.